ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஒர்க் தான். ஈவினிங் வந்துட்டு மிதுன் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் இல்லையா. ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஹெல்த்தியாகவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் ஈவினிங் வந்து சோயாபீன் சுண்டல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஊற வச்சாச்சு. அதை எடுத்து இப்போ ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக ஊறியிருக்கு. அதோட ஒரு 4 விசில் விட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இது எப்பயும் போல் நார்மலாக நம்ம சுண்டல் எப்படி செய்வோமோ, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூட அடிஷ்னல் ஃப்ளேவர் வேணுன்னா பூண்டு இடித்து சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற சோயாபீன் இதை கூட சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சோயாபீனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி ஃபைபரும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தி ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து தேங்காய் சூட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறமா இறக்கிட்டு சுட சுட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம குட்டி கார்டனில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் 3 வாது வந்துட்டு நம்ம கார் ஷெட்டு மேலே அந்த ஷீட் மேலே விழுகிற மாதிரி இருந்ததுனால அதை வந்து கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணதுனால அதில் நிறைய முருங்கைப்பூ, தலை, அதுக்கப்புறமா முருங்கைக்காய் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நைட்டு இதுக்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பூ வந்து கிள்ள ஆரம்பித்தாச்சு. இந்த முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து பெரிய காம்பை எல்லாத்தையும் விட்டுட்டு குட்டி காம்போடு இருக்க அந்த பூவை மட்டும் பறித்து சரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். காலையில் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த முருங்கைப்பூ பொரியல் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் டே சமையலுக்கு வந்து முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி காய்கறி ஆகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் கீரை இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைக்கலாம். ஸோ பூ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துனதாக இருந்தது. இது வந்து பொரியல் செஞ்சால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் இதை சூப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பெரிய தண்டுகளை எடுத்துகிட்டு குட்டி குட்டி வாதோடு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். கவரில் போட்டு வச்சுட்டேன். அந்த குட்டி வாதோடவே அப்படியே நம்ம போட்டு சூப் செஞ்சுக்கலாம். ஸோ கீரையும் பூவும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து தான் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. முருங்கைக்காய் எப்போயுமே பறிச்சிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வாடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டே டைமில் செஞ்ச பருப்பு ரசம் ஏதாவது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சூடு பண்ணி வச்சுருவேன். என்னென்னா அது ரெண்டையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி தான் சூடு பண்ணுவேன். அதுக்குன்னே ஒரு மண் பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அது வந்து குட்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா சூடுபடுத்தி வைக்கும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த மண் பாத்திரத்தோட அந்த ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வாசனையே டேஸ்ட்டே எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி மிதுனை நீங்கள் தூங்க வச்சுருங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன். பட் மிதுன் வந்து அவங்க அப்பாவை தூங்க வச்சுட்டான் ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு. சரி நம்ம மிச்சம் இருக்க வேலையும் முடிச்சுட்டே போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து திரும்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திருக்கும்போது அடுப்பு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு சமைச்சிருவோம். அதனால் நைட் எப்போதுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் தூங்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.